இந்த வீடியோல 7 விதமான சைட் டிஷ் ரெசிபிஸ் பார்க்க போறோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு பண்றதுக்கு இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதுல 5-6 பல் பூண்டை நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் லைட்டா வதக்கிட்டு இதுல 2 பெரிய தக்காளிய நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இத லைட்டா ஒரு வதக்கிட்டு இதுல கொஞ்சமா கல்உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்குறேன். இப்ப வதக்குறதுக்காக உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்திருக்கிற தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சதும் இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்க்கிறேன். தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு. இதுல இருந்து 3-4 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல 10 போல முருங்கைக்காய் பீஸ், தண்ணியில கட் பண்ணி போட்ட 5 கத்திரிக்காய். இப்ப இத மசாலால நல்லா பிரட்டி விட்டுட்டு இது கூட 1/2 கப் தண்ணி. குக்கர்ல பண்றதுனால இந்த அளவுக்கு தண்ணி போதும். அது வெந்து வரும்போது தொக்கு பதம் கரெக்டா இருக்கும். ஓப்பன்ல பண்ற மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. இந்த தொக்கை நம்ம ரொம்ப ஈஸியா குக்கர்ல செஞ்சுட்டோம். கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் கிரீன் மசாலா பண்ண போறோம். 1/4 கிலோ பீன்ஸை வாஷ் பண்ணிட்டு இந்த சைஸ் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி இலை, 10 போல புதினா இலைகள். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சுக்கங்க. இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் கறிவேப்பிலை. அடுத்து நம்ம அரைச்ச மசாலா. மசாலா வதங்கினதும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறமா இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கட் பண்ண பீன்ஸ் சேர்க்கிறேன். இத நல்ல மசாலால பரட்டி விட்டுறணும். பரட்டிட்டு இதுல 100 ml தண்ணி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. பீன்ஸ் நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். வெந்துட்டு இருக்கும் போது ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. பீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும், அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். இன்னொரு 1/4 கப் தண்ணி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டாச்சு. வெந்து வரட்டும். இப்ப பீன்ஸ் எல்லாம் நல்லா கரெக்டா வெந்து வந்துருச்சு. அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல கரெக்டான புளிப்புள்ள தயிர் சேர்க்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். நல்லா கமன் வாசனையா சூப்பரான டேஸ்ட்ல பீன்ஸ் கிரீன் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் 3 பருப்பு கூட்டு பண்றதுக்கு 300 கிராம் முட்டைக்கோஸை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய்,
கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். இந்த குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இத 2 தடவை வாஷ் பண்ணிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், 5-6 சின்ன வெங்காயம், இதுக்கு பதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க, 2 பல் பூண்டு, கட் பண்ண முட்டைக்கோஸ். இதுல 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்தா சரியா இருக்கும். மொத்தமா 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. முட்டைக்கோஸ், பருப்பு எல்லாமே கரெக்டா வெந்திருக்கு. இதுல அரைச்ச தேங்காய் கடவை, மிக்ஸி ஜார கழுவி 3/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த கூட்டு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுக்கிடையில நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 3ல இருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம். அடுத்து 2 காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். தாளிப்பை இந்த கூட்டுல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு ஆறும்போது இன்னுமே சரியா இருக்கும். கடைசியா கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். சுவையான முட்டைக்கோஸ் முப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை சன்னா மசாலா பண்ண போறோம். இந்த குக்கர்ல ஊற வச்ச சன்னாவை சேர்த்திருக்கேன். இது கூட 3/4 டீஸ்பூன் சால்ட், 3/4 கப் தண்ணி. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 5 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல 5 விசில் வந்துருச்சு. நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வேக வச்சுக்கணும். இப்ப இத தண்ணியோடய எடுத்து வச்சிருங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ரெண்டும் பொரிஞ்சதும் கொஞ்சமா கல்பாசி, அடுத்து கறிவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டா வதங்கினதும் நான் தாளிக்கிறதுக்கு சோம்பும் கல்பாசியும் சேர்த்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா கொஞ்சமா பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கங்க. சேர்த்த வெங்காயம் லைட்டா கலர் மாதிரி வதங்கியிருக்கு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளி லைட்டா வதங்கினதும் இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்ச சன்னாவை தண்ணியோடய சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. மசாலாவோட சேர்ந்து நல்லா தண்ணி எல்லாம் வத்தி வெந்து வரட்டும். சேர்த்த தண்ணி எல்லாம் வத்தி ஓரளவு ரெடி ஆகி வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்ததுன்னா சரியா இருக்கும். மூடி வச்சிடலாம். தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வச்சு நம்மளுடைய ட்ரை சன்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கம கமன் வாசனையா ட்ரை சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. குடமிளகாவோட பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ண போறோம். 75 கிராம் பாசிப்பருப்பை கழுவிட்டு 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த பேன்ல ஊற வச்ச பாசிப்பருப்பு, பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சின்ன சைஸ் பூண்டை தட்டிட்டு சேர்க்கிறேன். இது கூட கொஞ்சமா எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பருப்பு வந்து நல்லா சாஃப்டா மலர வெந்து வரட்டும். குழைய விட்டுறக்கூடாது. நான் ஊற வச்சிருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமா சேர்த்து வேக வைக்கிறேன். நீங்க ஊற வைக்கலைன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். தண்ணி கொதிச்ச உடனே ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சு வேக வச்சோம்னா தண்ணி வத்தாம நமக்கு பருப்பு கரெக்டா வெந்து வரும்.
ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா மட்டும் நீங்க கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சாதான் காயோட சேர்ந்து வெந்து வரும்போது நமக்கு கூட்டு விறுவிறுப்பு தன்மை இல்லாம இருக்கும். இப்ப இத தண்ணியோடய எடுத்து வச்சிருங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் எல்லாம் லைட்டா வதங்கினதும் இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் லைட்டா ஒரு பெரட்டி விட்டுட்டு 300 கிராம் கட் பண்ணி வச்ச குடமிளகாய், மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த குடமிளகாவை வதக்கிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருங்க. காய் வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷத்திலேயே காய் வதங்கி வந்துடும். இந்த குடமிளகாய் ரொம்ப வெந்துடக்கூடாது, கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தாதான் நல்லா இருக்கும். 3 நிமிஷம் ஆச்சு. ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இது தண்ணி சேர்க்காமையே வதங்கிடும். குடமிளகாலையும் நீர் சத்து இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. இந்த 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. அடுத்து வேக வச்ச பாசி பருப்பை தண்ணியோடய சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய், சீரக, பச்சை மிளகாய் விழுது, இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போடாம ஒரு 3 நிமிஷத்துக்கு வெந்துச்சுக்கட்டும். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நமக்கு கூட்டு தயாராயிடுச்சு. இத பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், சுவையான கேப்சிகம் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கொத்தவரங்காய் புளிக்கறி பண்ண போறோம். 200 கிராம் கொத்தவரங்காய சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 5-6 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 3/4 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், இது தண்ணி சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல கட் பண்ணி வச்ச கொத்தவரங்காய் காய் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தாராளமாவே தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த தண்ணியை நம்ம கொத்தவரங்காய் வாய்வு தன்மைங்கிறதுனால வடிக்க போறோம். இதுல 3/4 டீஸ்பூன் கல் உப்பும் 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரணும். வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்து காய் வெந்திருக்கா, எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காய் வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொத்தவரங்காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, அடுத்து இதுல கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம இப்ப மிக்சியில அரைச்ச கலவையை சேர்த்துக்கலாம். இது இந்த புளிக்கறிக்கு நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டும் வாசனையும் கொடுக்கும். இப்ப 2 நிமிஷமா வதங்கிடுச்சு. 2 சின்ன சைஸ் தக்காளிய மிக்சியில சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். இந்த தக்காளியும் ஒரு 3 நிமிஷம் போல வதங்கட்டும். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை போக 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இதுல வேக வச்ச கொத்தவரங்காய் மசாலால நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இதுல 1/2 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெந்து வரட்டும். இப்ப எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து வெந்துருச்சு. கொத்தவரங்காயுமே நல்லா ஃபுல்லா சாஃப்டா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
டேஸ்டான கொத்தவரங்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல் பண்ண போறோம். 1/4 கிலோ வெண்டைக்காய கழுவி வாஷ் பண்ணி ஈரம் போக தொடச்சு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. சேத்து பருப்பெல்லாம் செவந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து லைட்டா ஒரு வதக்கிட்டு கட் பண்ண வெண்டைக்காயை சேர்க்கிறேன். இந்த காய் ஸ்லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல ஒரு 4 நிமிஷம் போல வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதுல 4 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கங்க, பொரியல் நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 2 டீஸ்பூன் போல தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தயிர் சேர்த்தோம்னா வெண்டைக்காயோட விழுவிழுப்பு தன்மை ஓரளவு நல்லாவே குறைஞ்சு வந்துடும். ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல தான் இருக்கு. அப்பப்போ மட்டும் வதக்கி கொடுங்க. இப்ப அதுக்கப்புறமா நான் 3 நிமிஷம் வதக்கி இருக்கேன். வெண்டைக்காயோட விழுவிழுப்பு தன்மை எல்லாம் ஓரளவு நல்லாவே குறைஞ்சிருச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமும் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரே 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டாச்சு. அருமையான சுவையில வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.